Good morning to all. இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது வந்து லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ இந்த விஷயத்தை, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்கணும். சரிங்களா, இப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து என்னது ஃபாலோ பண்ணி போனால் தான் நமக்கு வந்து என்னது அந்தந்த செக்டாரில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து என்னது ப்ராப்பராக வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 M's ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து சொல்லுவோம். இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கும். சர்க்கிள் பார்த்தீங்கனாலே வந்து என்னது உங்களுக்கு புரியும். இப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 M's ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நமக்கு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மென். சரிங்களா, இங்கே வந்து என்னது ஒர்க்கர்ஸை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மென் அண்ட் உமன் அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். சரிங்களா, தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ். அதாவது மெட்டீரியலை வந்து பொறுத்தளவுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ நமக்கு மெட்டீரியல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்றா வந்து இருக்குது. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மெஷின். சரிங்களா, மென் இருக்கிறாங்க, அதாவது ஒர்க்கர் இருக்கிறாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் இருக்காங்க. சரிங்களா, ரா மெட்டீரியல் இருக்குது. அதுக்கடுத்து வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினரிஸ் வந்து தேவை. ஏன் அப்படின்னா அந்த மெஷினரிஸ்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறோம். சில விஷயங்கள் வந்து என்னது மென் மெட்டீரியல் ரெண்டு பேருமே வந்து என்னது போதுமானதாக இருக்கும். பத்தாததுக்கு, அதாவது அதிகமான குவான்டிட்டி இல்லை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மெஷினரிஸ் வந்து என்னது பயன்படுத்தி அந்த ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெத்தட், அதாவது எந்த வேயில் வந்து நம்ம பண்ணுறோம், மெத்தட் வந்து நம்ம இந்த வழியில் வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறோம். மிஷின் வந்து எப்படி யூசேஜ், அதாவது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து என்னென்ன மெத்தடில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற பார்க்கணும். இப்போ இதுக்கு அடுத்து 5th M வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா, மணி அப்படின்ற சொல்லலாம். சரிங்களா, நம்ம வந்து என்னது விட்டமின் M அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். இப்போ மணி வந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட், ஏன் அப்படின்னா இப்போ ஒர்க்கருக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம், அதுவும் வந்து மணியில் தான் நம்ம கொடுக்கணும். அப்புறம் வந்து என்னது மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு மணி வந்து தேவைப்படுது. அடுத்து வந்து மிஷினரிஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு வந்து என்னது மணி வந்து தேவைப்படும். அடுத்து வந்து மெத்தட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைனராக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம எந்த மெத்தடில் நம்ம புக்கை பார்த்து நம்ம படித்தாலும் சரி, எதுனாலும் இந்த மணி வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. இப்போ சோஃபா இந்த 5 M's வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து என்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். அதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது இங்கே 5 M's ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. மென், மெட்டீரியல், மெஷின்ஸ், மெத்தட் அண்டு மணி அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா, சிம்பிளான ஒன்று தான். இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து என்னது 5 M'ங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், மெமரபிள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், மென்னா என்ன, மெட்டீரியல்னா என்ன, மெஷின்னா என்ன, மெத்தட்னா என்ன, மணினா என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், ஈஸியாக போகும். சரிங்களா, வி கேன் மூவ் நெக்ஸ்ட் லைன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே. அடுத்து ஹென்ரி ஃபயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஹென்ரி ஃபயல்ங்கிற வந்து பார்த்திங்கன்னா த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சொல்லலாம். சரிங்களா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பர்செப்ஷன் ஆஃப் த கான்செப்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதுமையான ஒரு விஷயத்தை வந்து என்னது ஹென்ரி ஃபயல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் என்ன அந்த 14 பிரின்சிபல்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் ஹென்ரி ஃபயல். சரிங்களா, இதான் வந்து என்னது 14 பிரின்சிபல்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின். நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா ரெமுனரேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைசேஷன். நம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர் ஆஃப் செயின். தென் அடுத்து வந்து நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர். அடுத்து வந்து 11 வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி. அடுத்து வந்து என்னது நமக்கு 12 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் பர்சனல்
சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ், அதாவது 13 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து வந்து என்னது 14 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்பிரிட் டி காப்ஸ் அப்படின்றத வந்து நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த 14 பிரின்சிபல்ஸ் உண்மையை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், சரிங்களா. அப்போ இந்த 14 வகையான கொள்கைகள் இருந்துச்சுன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திறம்பட செயல்படும் அப்படின்றது தான் இந்த 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஃபயல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர். இப்போ இந்த டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கை வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்டே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் வந்து நம்ம 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒர்க்கை கொடுங்க, இந்த ஒர்க்கை கொடுங்க, இந்த ஒர்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறோம், டிவிஷன் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், சீக்கிரம் வந்து நமக்கு ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுதான் வந்து என்னது டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, சரிங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரமும் சரி, நமக்கு வந்து பொறுப்புகளும் சரி இருக்கணும், சரிங்களா. எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து நமக்கு உண்டான அதிகாரத்தை வந்து சரியாக நம்ம பயன்படுத்தணும், அதே மாதிரி நமக்கு உண்டான பொறுப்புகளையும் நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்து நம்பர் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா. டிசிப்ளின் இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ட்ராவல் ஆக முடியும், சரிங்களா. நமக்கு வந்து பிஸ்னஸில் வந்து டிசிப்ளின் வந்து இருக்கணும். பிஸ்னஸில் மட்டும் இல்லை, காமனாக நம்மளோட லைஃப்பில் டிசிப்ளினான ஒரு லைஃப் நம்ம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். அடுத்து வந்து என்னது பாயிண்ட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட், சரிங்களா. நம்ம வந்து கமாண்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்களில் ஒரு ஒற்றுமை இருக்குது, சரிங்களா. நம்ம வந்து யூனிட்டி, சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி. இப்போ இந்த யூனிட்டி இருக்க போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து கமாண்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். நம்மளுடைய தகவல்களும் சரி, நம்மளுடைய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து என்னது ஸ்ட்ராங்கான வேயில் வந்து நம்ம வந்து என்னது கமாண்ட் பண்ணணும். அதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், சரிங்களா. டைரக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான வேலை வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும். நமக்கு அதாவது நம்மளுடைய சப்பார்டினேட்டும் சரி, நம்மளுடைய ஒர்க்கரையும் சரி, நம்மளுடைய ஃபாலோவர்ஸையும் சரி சரியான முறையில் வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும்னா தான் நமக்கு வந்து என்னது நம்ம ப்ராப்பரான வேயில் நம்ம லீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். தென் அடுத்து வந்து பாயிண்ட் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்து என்னது இருக்காது. அந்த யூ ஷுட் கிரியேட் த இன்ட்ரெஸ்ட், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காட்டியும் அவங்கவுங்களுக்காக வந்து என்னது ஒரு ஆர்வம் வந்து வரணும். அதுதான் வந்து என்னது இந்த அலைன்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் 7 வந்து ரெமுனரேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், சரிங்களா. ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெமுனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, சரிங்களா. அதாவது வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஊதியம் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா. இப்போ வந்து நிறையா வந்து மெத்தட்ஸ்லாம் வந்து மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்னது காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம ரெமுனரேஷன் வந்து என்ன பண்ணுறோம், கூட்டிகிட்டே போகணும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைசேஷன், சரிங்களா. எல்லாத்தையுமே வந்து என்னது காமனாக வந்து வைக்கிறதுக்கு பேர் தான் சென்ட்ரலைசேஷன் அப்படின்றத வந்து என்னது சொல்லும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் 9 வந்து ஸ்காலர் செயின் அப்படின்றத சொல்லணும். கண்டினியூ அதை செயின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து என்னது கண்டினியூ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா. அந்த மெத்தடை வந்து நம்ம ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னது ஒர்க்கை வந்து எந்த வித டிலேவும் வந்து இருக்காது. அதுதான் வந்து என்னது ஸ்காலர் செயின் அப்படின்றத வந்து நமக்கு சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர், சரிங்களா. எப்போவுமே நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து நம்ம வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து என்னது ஈஸியாக வந்து நமக்கு முடியும். தான் ஆர்டர், சரிங்களா. இதுக்குனால வந்து என்னது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சொல்லலாம், ரிலீவிங் ஆர்டர் வந்து சொல்லலாம், சேலரி ஆர்டர் அப்படின்ற சொல்லலாம், நம்ம வந்து என்னது கொட்டேஷன் வந்து நம்ம சொல்லலாம். இந்த இதெல்லாம் வந்து என்னது ஆர்டர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். அதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி, சரிங்களா. ஈக்விட்டி அப்படின்றது வந்து நம்ம ஷேர்ஸாக சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து என்னது ஈக்குவலாக வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே சமமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத ஈக்விட்டி வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் பர்சனல், சரிங்களா. ஒவ்வொரு
தனி மனிதனும் சரி, சரிங்களா, நம்ம வந்து என்னது ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். தென் அடுத்து பாயிண்ட் நம்பர் 13 வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ். இப்போ வந்து இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம். எதையுமே வந்து இனிஷியேட்டிவாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். தென் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டு. சரிங்களா, நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஸ்பிரிட்டோட ஒரு உத்வேகத்தோடு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளால் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து என்னது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஹென்ரி ஃபயலோடைய 14 பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு சரிங்களா கிளியராக எடுத்து போகுது. சரிங்களா, அந்த விஷயத்தை இந்த 14 பிரின்சிபல்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து என்னது எந்த விதமான டைரெக்ஷனும் நமக்கு ஈஸியாக வந்து போகும். சரிங்களா, இதோடைய இந்த டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா, நமக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து ஹென்ரி ஃபயல் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த இதை வந்து நம்ம சாதாரணமாக ரீட் பண்ணாமல் நல்ல இன்டெப்த்தாக வந்து நம்ம ரீட் பண்ணி நம்ம வந்து என்னது நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் நீங்கள் வீட்டில் போய் ரீட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. சரிங்களா, நாளைக்கு வந்து அடுத்த கிளாஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும், அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச்.